ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்புறம் கடைசியாக ஒரு கேள்வி, இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி தான். ஐந்தாம் தமிழர் சங்கம் எல்லார்கிட்டையும் குறையை தான் கண்டுபிடிக்குது. பல நல்லது பண்ணுறாங்க, கொஞ்சோன்னு குறைகள் இருக்க தான் செய்யும். அந்த குறைகளை விட்டுட்டு நல்லதை மட்டும்தான் பேசணும், மற்ற தமிழ் தேசியவாதிகள் பண்ணுற குறைகளை பேசக்கூடாது அப்படின்னு பல பின்னூட்டங்கள் வருது. இதுக்குமே இந்த ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்காட்டு தாங்க. ஒரு கிளாஸில் 99% ஆரஞ்சு ஜூஸ் இருக்குங்க. ஆனால் 1% சிறு துளிகள் உங்கள் கண்ணு முன்னாடி கழிவு நீர் கலக்கிறாங்க. அப்போ அதை குடிப்பீங்களா? அதான் 99% ஆரஞ்சு ஜூஸ் தானே இருக்குது, பரவாயில்லன்னு குடிப்பீங்களா? குடிக்க மாட்டீங்கல்ல. அதே தான் இதுக்கும் பதில். நம் எதிரிகள் பல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அப்படி நல்ல கருத்துக்கள் பேசினாதான் மக்கள் நம்புவாங்கன்னு அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் நம்ம தான் அவங்க பேசுகிறத கூர்ந்து கவனிக்கணும். பல நல்ல கருத்துக்கள் பேசுகிற அவங்க ஏன் இந்த 1% கெட்ட கருத்துக்கள் பேசுகிறாங்க, அப்போ அவங்களுடைய உள்நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும்.